குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். எவல்யூஷன் அப்படின்ற சாப்டர் பார்த்துட்ருக்கோம். ப்ரீவியஸ் செஷனில் கம்பேரட்டிவ் அனாட்டமி பற்றி பார்த்தோம். இந்த செஷனில் தியரிஸ் ஆஃப் பயாலஜிக்கல் எவல்யூஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு லாமார்க்ஸ் தியரி. ஜீன் பேப்பிட்டிஸ்ட் டி லாமார்க் வாஸ் த ஃபஸ்ட்டு டு போஸ்ட்லேட் த தியரி ஆஃப் எவல்யூஷன். லாமார்க் மொத எவல்யூஷனல் தியரியை வந்து போஸ்ட்லேட் பண்ணார். அவரோட புக்கான ஃபிலாசபி ஜுவாலஜிக்யூ அப்படின்ற புக்கை 1809 அந்த புக்கை போஸ்ட்லேட் பண்ணார். இந்த புக்கில் அவர் எப்படி பரிணாமம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் அப்படின்ற கோட்பாடை வந்து என்ன பண்ணார், வெளியிட்டார். இந்த 2 பிரின்சிபல்ஸ் ஆஃப் லாமார்க்கிசம் தே ஆர். இவர் வெளியிட்ட அந்த தியரியில் 2 முக்கியமான பிரின்சிபல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், இந்த தியரி ஆஃப் யூஸ் அண்ட் டிஸ்யூஸ். யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் மீன்ஸ் வாட் அப்படின்னா, ஒரு உறுப்பை பயன்படுத்தணும் அப்படின்னா அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னும், ஒரு உறுப்பை பயன்படுத்தலை அப்படின்னா அது அழிந்து போயிடும் அப்படின்னு அவரோட ஒன் ஆஃப் த பிரின்சிபலில் சொன்னார். தென் ஆர்கன் தட் ஆர் யூஸ்ட் ஆஃப்டன் வில் இன்க்ரீசிங் இன் சைஸ் அண்ட் தோஸ் தட் ஆர் நாட் யூஸ்டு வில் டீஜெனரேட். ஒரு உறுப்பை பயன்படுத்திக்கிட்டே இருந்தால் அது வளரும்னும் பயன்படுத்தலை இல்லை அப்படின்னா அது டீஜெனரேட்டடாகி அழிஞ்சு போயிடும்னு சொன்னார். அதுக்கு அவர் என்ன எக்ஸாம்பிள் கொடுத்தாரு அப்படின்னா, நெக் இன் ஜிராஃபி இஸ் ஆன் எக்ஸாம்பிள் ஆஃப் யூஸ். அதாவது ஜிராஃபி அப்படின்றது அதனுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய ஜீன்களை இனிஷியல் காலகட்டத்தில் ஜிராஃபி வந்து ஷார்ட்டர் நெக்காக தான் இருந்தது. அதனோட கழுத்தில் இருக்கக்கூடிய ஜீனை வந்து புஷ் பண்ணி பல தலைமுறைகள் உயரமான மரங்களில் இருக்கக்கூடிய இலைகளை வந்து பறிப்பதற்காக பயன்படுத்துச்சு. அதனால் அதனுடைய கழுத்து வளர்ந்துருச்சு. ஸோ ஒரு ஆர்கன் வந்து பயன்படுத்திக்கிட்டே இருக்கும்போது வளரும் அப்படின்றத ஜிராஃபியை எக்ஸாம்பிள் சொன்னார். அண்ட் ஆப்சன்ஸ் ஆஃப் லிம்ஸ் இன் ஸ்னேக்ஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் டிஸ்யூஸ் தியரி. ஸ்னேக்ஸ்க்கு வந்து லிம்ஸ் இருந்துச்சு. அது வந்து லிம்ஸை வந்து லோக்கோமோஷனுக்கு பயன்படுத்தலை. அது க்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்ததுனால, ஊர்ந்துக்கிட்டே போனதுனால அதனுடைய லிம்ஸ் வந்து நாளடைவில் ரீஜெனரேட்டட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. டீஜெனரேட்டட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறார். ஓகேங்களா? அதாவது இந்த தியரி ஆஃப் யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் அப்படின்னா, ஒரு ஆர்கனை வந்து பயன்படுத்திக்கிட்டே இருந்தால் அது வளரணும், பயன்படுத்தலை அப்படின்னா அழிஞ்சு போகணும்னு சொன்னார். ஜிராஃபி அதனுடைய கழுத்தில் கழுத்து வளர்ந்துருக்கு. என்ன காரணம்? அதில் இருக்கக்கூடிய ஜீனை புஷ் பண்ணிகிட்டே இருந்ததுனால இனிஷியலில் ஹார்ஸ் மாதிரி ஷார்ட்டனாக இருந்த நெக்கு லென்த்தியாக வளர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னார். அண்ட் டிஷ்யூஸ்க்கு வந்து ஸ்னேக் எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காரு. ஸ்னேக்ஸ் வந்து பல ஜென்ரேஷனாக அதனோட லிம்ஸை லோக்கோமோஷனுக்கு பயன்படுத்தாததுனால அது டீஜெனரேட்டட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு, அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? அடுத்து the theory of inheritance of acquired characters. தட் மீன்ஸ் பெறப்பட்ட பண்புகள் மரபு பண்புகளாக மாறுதல் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு ஆர்கானிசம் அதனுடைய வாழ்நாள் காலங்களில் ஏதாவது ஒரு பர்டிகுலர் கேரக்டரை அதனோட பாடியில் டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னா அது நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு போகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாருங்கள், கேரக்டர்ஸ் தட் ஆர் டெவலப்டு டியூரிங் த லைஃப் டைம் ஆஃப் ஆன் ஆர்கானிசம். ஒரு ஆர்கானிசத்தோட லைஃப் டைமில் ஒரு பர்டிகுலர் கேரக்டர் டெவலப் ஆயிடுச்சுன்னா ஆர் கால்ட் அக்யூர்ட் கேரக்டர். அந்த கேரக்டர் அக்யூர்ட் கேரக்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அண்ட் தீஸ் ஆர் தென் இன்ஹெரிட்டட். இந்த கேரக்டர் என்ன பண்ணும், ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் போகும்னு சொன்னார். ஓகேங்களா? இந்த 2 பிரின்சிபல்ஸை லாமார்க் சொன்னார். தென் இந்த லாமார்க் சொன்ன இந்த பிரின்சிபல்ஸ்க்கு மெயின் அப்ஜெக்ஷன்ஸ் வந்தது. இவர் சொன்ன கருத்துக்கள் எல்லாமே முற்றிலும் தவறாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இவர் நிறைய கண்டுபிடிப்புகளை, நிறைய லாஸ் எல்லாம் போஸ்ட்லேட் பண்ணார். இவருடைய லாஸ் எல்லாமே நாட் ஃபுல்லி அக்செப்டட். இவருடைய கருத்துக்கள் எல்லாமே அதிகமாக ஏற்றுக்கொள்ளப்படலை. சரிங்களா? தென் அடுத்து லாமார்க்ஸ் தியரி ஆஃப் அக்யூர்ட் கேரக்டர்ஸ் வாஸ் டிஸ்ப்ரூவ்டு பை ஆகஸ்ட் வைஸ்மேன். ஆகஸ்ட் வைஸ்மேன் அப்படின்றவர் லாமார்க்கோட கருத்துக்களை வந்து டிஸ்ப்ரூவ் பண்ணார். அவர் சொன்னதில் நிறைய தவறுகள் இருக்குது அப்படின்றத சொன்னார். ஹூ கண்டக்டட் எக்ஸ்பிரிமெண்ட் ஆன் மைஸ் ஃபார் 20 ஜென்ரேஷன். இவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, எலிகளை எடுத்துக்கிட்டு 20 ஜென்ரேஷன் ஒரு எலியை எடுத்துக்கிட்டு அதனோட வாழை வந்து டெய்லை வந்து கட் பண்ணி அதை வந்து ரீப்ரொடியூஸ் பண்ண வச்சார். இதே மாதிரி 20 ஜென்ரேஷன் பண்ணும்போது அது வந்து வால் இல்லாமல் பிறக்குதா அப்படின்னு சொல்லி நோட் பண்ணி பார்த்தாரு. ஆனால் 20 ஜென்ரேஷன் தாண்டியும் மெய்ஸ் வந்து டெய்லோட தான் பிறந்துச்சு. இப்போ லாமார்க் என்ன சொல்லியிருந்தார், ஒரு ஸ்பீசிஸ் வந்து வாழ்நாள் காலங்களில் ஒரு கேரக்டர் அதனோட பாடியில் என்ட்ரி ஆயிடுச்சுன்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு டிரான்ஸ்மிட்டட் ஆகும்னு சொன்னார். ஸோ ஆகஸ்ட் வைஸ்மேன் என்ன சொல்கிறாரு, இப்போ ஒரு மைஸோட டெய்லை கட் பண்ணிட்டோம், இது ஒன் ஆஃப் த கேரக்டர், அது வந்து 20 ஜென்ரேஷன் அடுத்தடுத்த ஜென்ரேஷன் போகும்போது அடுத்து பிறக்கக்கூடிய எலி வந்து வால் இல்லாமல் பிறக்கணும். ஆனால் வாலோட தான் வந்து
வந்து என்ன பண்ணுது, பிறந்துச்சு. ஸோ இதன் மூலமாக லாமார்க் சொன்ன கருத்து வந்து தப்பு, இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் த அக்யூர்ட் கேரக்டர்ஸ் அப்படின்ற பிரின்சிபல் வராது அப்படின்னு அதை டிஸ்ப்ரூவ் பண்ணார். அடுத்து ஆகஸ்ட் வைஸ்மேன் வந்து என்ன பண்ணாருன்னா ஜெர்ம் பிளாசம் தியரி அப்படின்ற ஒரு தியரியை சொன்னார். இதன் மூலமாக பாடியில் சொமேட்டிக் செல்ஸ் தனியாகவும் ஜெர்ம் செல்ஸ் தனியாகவும் இருக்குது. சொமேட்டிக் செல்ஸில் ஒரு சேஞ்ச் வந்துச்சு அப்படின்னா அது நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு டிரான்ஸ்மிட்டட் அது ஆகாது. ஆனால் ஜெர்ம் செல்ஸில் கேமெட்டிக் செல்ஸில் வந்து ஒரு சேஞ்சஸ் வந்துனா தான் அது நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு டிரான்ஸ்மிட்டட் ஆகும் அப்படின்றத ஆகஸ்ட் வைஸ்மேன் தான் அவரோட ஜெர்ம் பிளாசம் தியரியில் போஸ்ட்லேட் சொன்னார். பாருங்கள், August Weismann, who conducted experiment on mice for 20 generations by cutting their tails and breeding them. All mice born were with tail. எல்லா மைஸுமே டெய்லோட வாலோட தான் பிறந்துச்சு. Weismann proved that changes in the somatoplasm will not be transferred. ஸோ பாடி செல்களில் சொமேட்டிக் செல்ஸில் ஒரு சேஞ்ச் வந்துச்சு அப்படின்னா அது அடுத்த ஜென்ரேஷனுக்கு டிரான்ஸ்மிட்டட் ஆகாது அப்படின்னும், பட் சேஞ்சஸ் இந்த ஜெர்ம் பிளாசம் வில் பி இன்ஹெரிட்டட். ஆனால் ஜெர்ம் பிளாசம்னா கேமெட்டிக் செல்ஸில் சேஞ்சஸ் வந்துச்சு அப்படின்னா அது அடுத்த ஜென்ரேஷனுக்கு டிரான்ஸ்மிட்டட் ஆகும் அப்படின்னும் சொன்னார். ஸோ இதன் மூலமாக இவர் வந்து லாமார்க்கோட இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் த அக்யூர்ட் கேரக்டர்ஸ் அப்படின்றத டிஸ்ப்ரூவ் பண்ணார். ஓகேங்களா? அடுத்து நியோ லாமார்க்கிசம். நியோ லாமார்க்கிசம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, லாமார்க்கோட கண்டுபிடிப்புகளுக்கு வந்து ஆதரவாக அவரோட கருத்துக்களை வச்சு அவரை ஃபாலோ பண்ணவங்களை தான் நம்ம நியோ லாமார்க்கிசம் அப்படின்னு சொல்கிறோம். லாமார்க்கஸ் அப்படின்னு சொல்லலாம். த ஃபாலோவர்ஸ் ஆஃப் லாமார்க் நியோ லாமார்க்கிஸ்ட் like Hope, Osborne, Backward and Spencer tried to explain Lamarck's theory on more scientific basis. அவரோட தியரியை இன்னும் அதிகமான அறிவியல் கண்டுபிடிப்புகளின் மூலமாக அதை வந்து என்ன பண்ணாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. தே கன்சிடர் தட் அடாப்டேஷன் ஆர் யூனிவர்சல். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு தகவமைப்பு அப்படின்றது ஒரு பொதுவான பண்பு, அது எல்லா உயிரினங்களிலும் வந்து என்ன பண்ணுது இருக்குது. என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்பீசிஸ் அதை அடாப்ட் பண்ணிக்குது. ஸோ அடாப்டேஷன் ஆர் யூனிவர்சல் அப்படின்னு சொன்னாங்க. ஆர்கானிசம் அக்யூர் நியூ ஸ்ட்ரக்சர் டியூ டு தேர் அடாப்டேஷன் டு த சேஞ்ச்டு என்விரான்மெண்டல் கண்டிஷன். என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸில் மாற்றம் ஏற்படும் போது ஆர்கானிசம் அந்த பர்டிகுலர் என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி அதனோட பாடியில் ஒரு நியூ ஸ்ட்ரக்சரை வந்து என்ன பண்ணிக்கிறது, டெவலப் பண்ணிக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. தே ஆர்கியூட் தட் எக்ஸ்டர்னல் கண்டிஷன்ஸ் ஸ்டிமுலேட் த சொமேட்டிக் செல்ஸ் டு ப்ரொடியூஸ் சர்டைன் செக்ரேஷன். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த என்விரான்மெண்டல் கண்டிஷன் அந்த உயிரினத்தோட உடம்புக்குள்ளே ஸ்டிமுலேஷன், ஒரு தூண்டலை ஏற்படுத்தி அதனோட பாடியில் ஒரு செக்ரீஷனை வந்து சொமேட்டிக் செல்ஸ் அதனுடைய உடம்பு செல்களில் சில சுரப்புகளை வந்து என்ன பண்ணுது, சுரக்க வைக்குது. இந்த சுரப்புகள் பிளட்டு மூலமாக அதனோட செக்ஸ் செல்லுக்கு போய் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு டிரான்ஸ்மிட்டட் ஆகுதுன்னு சொன்னாங்க. தட் மீன்ஸ் வாட் அப்படின்னா நத்திங் பட் இட்ஸ் வெரி ஈஸி. அவங்க என்ன ஆர்கியூ பண்ணாங்க, தே ஆர்கியூடு தட் எக்ஸ்டர்னல் கண்டிஷன்ஸ் ஸ்டிமுலேட் த சொமேட்டிக் செல்ஸ். எக்ஸ்டர்னல் கண்டிஷன்னா என்விரான்மெண்டல் கண்டிஷன் என்ன பண்ணுது, எதை ஸ்டிமுலேட் பண்ணுது, சொமேட்டிக் செல்ஸ் பாடி செல்ஸை வந்து என்ன பண்ணுது, தூண்டுது. டு ப்ரொடியூஸ் சர்டைன் செக்ரேஷன், அந்த பாடி செல்ஸை தூண்டி சில சுரப்புகளை வந்து என்ன பண்ணுது, சுரக்க வைக்குது. விச் ரீச்சஸ் த செக்ஸ் செல்ஸ். இந்த செக்ரீஷன் செக்ஸ் செல்லுக்கு ரீச் ஆகுது. எதன் மூலமாக, பிளட்டு மூலமாக. ரீச்சஸ் த செக்ஸ் செல்ஸ் த்ரூ த பிளட் அண்ட் பிரிங் அபவுட் வேரியேஷன் இன் த ஆஃப்ஸ்ப்ரிங். அதன் மூலமாக அந்த ஆஃப்ஸ்ப்ரிங்க்கு வந்து அந்த வேரியேஷன் போகுது அப்படின்னு நியோ லாமார்க்கிஸ்ட் சொன்னாங்க. யார், கோப், ஆஸ்பர்ன், பர்க்வர்ட் அண்ட் ஸ்பென்சர்ஸ். இவங்க எல்லாம் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, என்விரான்மெண்டல் கண்டிஷனில் ஏற்படக்கூடிய ஒரு சேஞ்சஸ் ஒரு ஆர்கானிசத்தோட சொமேட்டிக் செல்லை ஸ்டிமுலேட் பண்ணி அதில் ஒரு செக்ரீட் பண்ண வைக்குது. இந்த செக்ரீஷன் பிளட்டு மூலமாக அதனோட செக்ஸ் செல்லுக்கு போய் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு டிரான்ஸ்மிட்டட் ஆகுதுன்னு சொன்னாங்க. ஓகேங்களா? அடுத்து டார்வின்ஸ் தியரி ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன். டார்வின் அப்படின்றவர் ஒரு இயற்கைவாதி, தத்துவவாதி அப்படின்னு சொல்லலாம். இவர் தான் ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் அப்படின்ற புக்கை எழுதினார். தென் சார்லஸ் டார்வின் எக்ஸ்பிளைன் த தியரி ஆஃப் எவல்யூஷன் இன் ஹிஸ் புக். இவர் வந்து என்னது, தியரி ஆஃப் எவல்யூஷன், பரிணாமத்தில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றத்தை ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் அப்படின்ற புக்கில் நேச்சுரல் செலெக்ஷன் தியரி மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணார். இவர் வந்து ஹெச்எம்எஸ் பெகேல் அப்படின்ற ஒரு கப்பலில் வந்து மோர் தென் 5 இயர்ஸ் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, சவுத் அமெரிக்காவை சுற்றி இருக்கக்கூடிய ஐலாண்ட்ஸ்லாம் வந்து என்ன பண்ணார், பசிபிக் ஐலாண்ட்ஸில் வந்து ட்ராவல் பண்ணார். அது போக இவர் வந்து 20 இயர்ஸ் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த நேச்சுரல் செலெக்ஷன் தியரியை வந்து என்ன பண்ணியிருக்காரு, போஸ்ட்லேட் பண்ணியிருக்காரு.
பண்ணியிருக்காரு. இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, டியூரிங் ஹிஸ் ஜேர்னி அரவுண்ட் த எர்த், இவர் உலகம் ஃபுல்லும் சுற்றி வந்திருக்காரு. ஹி மேட் எக்ஸ்டென்சிவ் அப்சர்வேஷன்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். இவர் வந்து தாவரங்களையும் விலங்குகளையும் பற்றி நல்ல துல்லியமாக நிறைய விஷயங்களை அப்சர்வ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காரு. He noted a huge variety and remarkable similarities among organisms. இவர் வந்து என்ன சொல்கிறாரு, ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் இடையில் நிறைய குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒற்றுமைகளும் சில சிறப்பான பண்புகளும் இருக்குது அப்படின்னு சொன்னார். அண்ட் தேர் அடாப்டிவ் ஃபியூச்சர்ஸ் டு கோப் அப் டு தேர் என்விரான்மெண்ட், அதில் இருக்கக்கூடிய அந்த தகவமைப்பானது, ஒவ்வொரு உயிரினங்களிலும் இருக்கக்கூடிய அந்த தகவமைப்பானது அந்த உயிரினம் அந்த என்விரான்மெண்டல் கண்டிஷனில் வாழ்கிறதுக்கு தகுந்தாற் போல் இருக்குது அப்படின்னார். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ போலார் பியர்ஸ் இருக்குது அப்படின்னா அதனோட பாடியில் இருக்கக்கூடிய அந்த ஃபர்ரானது அது அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன், அந்த ஐஸ் கியூப், அந்த மாதிரி இடங்களில் போலார் ரீஜனில் அது சர்வே பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய உடம்பு அடாப்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு அவர் சொல்கிறார். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தென் ஹீ ப்ரூவ் தட் ஃபிட்டஸ்ட் ஆர்கானிசம் கேன் சர்வே அண்ட் லீவ் மோர் ப்ரோஜெனிஸ் தென் த அன்ஃபிட் ஒன்ஸ் த்ரூ த நேச்சுரல் செலெக்ஷன். அதாவது தகுதி உள்ள உயிரினங்கள் அந்த என்விரான்மெண்ட்டில் சர்வே பண்ணி நிறைய ப்ரோஜெனிஸ், நிறைய எண்கோன்களை வந்து என்ன பண்ணுது, உருவாக்குது அப்படின்னும், அன்ஃபிட்டட் அந்த என்விரான்மெண்ட்டுக்கு தகுதி இல்லாத உயிரினங்கள் வந்து அழிஞ்சு போயிடுது அப்படின்றதையும் அவரோட தியரியில் சொல்லியிருக்கார். இப்போ சார்லஸ் டார்வின் அப்படின்றவர் ஆர்ஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் அப்படின்ற பை நேச்சுரல் செலெக்ஷன், அதில் வந்து அவர் இயற்கை தேர்வு கோட்பாடு, நேச்சுரல் செலெக்ஷன் தியரி அப்படின்ற ஒரு தியரியை வந்து என்ன பண்ணார், போஸ்ட்லேட் பண்ணார். இவர் நிறைய இடங்களுக்கு, எர்த்தில் இருக்கக்கூடிய பல இடங்களில் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காரு. அதை வச்சு அவர் ஒரு கன்க்ளூஷன் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு அப்படின்னா, நிறைய உயிரினங்கள் வந்து என்ன பண்ணுது, ரிமார்க்கபிள் கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸோட சிமிலாரிட்டிஸோடு இருக்குது. ஒவ்வொரு என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரியும் அந்த உயிரினங்கள் சர்டன் அடாப்டிவ் கேரக்டர்ஸை வச்சுருக்கு. ஸோ என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அடாப்டிவ் கேரக்டர்ஸ் இருக்கக்கூடிய உயிரினங்கள் அதில் வந்து ஃபிட்டஸ்ட்டாக இருந்து அந்த என்விரான்மெண்ட்டுக்கு ஆப்டாக இருக்கக்கூடிய உயிரினங்கள் அங்கே வாழ தகுதி படைச்சதாக இருக்குது. ஸோ அது வாழ்ந்து பல ப்ரோஜெனிஸ் ஒன்ஸை கொடுக்குது. அந்த என்விரான்மெண்ட் வந்து என்ன பண்ணுது, இந்த உயிரினம் இங்கே வாழ தகுதி இல்லை அப்படின்னு அன்ஃபிட் பண்ணக்கூடிய உயிரினங்கள் அழிஞ்சு போகுது அப்படின்னு அவருடைய செலெக்ஷன் தியரியில் வந்து என்ன பண்ணுறாரு, சொல்கிறார். ஸோ இதன் மூலமாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, இயற்கை தான் ஒரு உயிரினம் ஒரு இடத்தில் வாழணும் அப்படின்றத தேர்ந்தெடுக்குது அப்படின்னு சொல்கிறார். ஓகேங்களா? தென் பாருங்கள், டார்வின்ஸ் தியரி வாஸ் பேஸ்ட் ஆன் செவரல் ஃபேக்ட்ஸ், அப்சர்வேஷன்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்சஸ். அவரோட தியரி நிறைய கருத்துக்களை சொல்லுது. என்னெல்லாம் சொல்லுது அப்படின்னா, ஓவர் ப்ரொடக்ஷன் ஆர் ப்ரோடிஜபிலிட்டி ஆஃப் ப்ரொடக்ஷன், அளவற்ற பிறப்பித்தல் திறன் கோட்பாடு அப்படின்றாங்க. தட் மீன்ஸ் ஒரு உயிரினம் இருக்குது அப்படின்னா அது தன்னை மாதிரியே ஒரு உயிரினத்தை உருவாக்கக்கூடிய கெப்பாசிட்டி அதுக்கு வந்து என்ன பண்ணுது, இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் லிவிங் ஆர்கானிசம் இன்க்ரீஸ் தேர் பாப்புலேஷன் இன் லார்ஜ் நம்பர். ஒவ்வொரு உயிரினத்திற்கும் அதே மாதிரியே எங்கோன்ஸ் அதிகப்படியாக உருவாக்கக்கூடிய திறன் இருக்குது அப்படின்னு டார்வின் சொல்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், சாலமன் ஃபிஷ் ப்ரொடியூஸ் அபவுட் 28 மில்லியன் எக்ஸ் டியூரிங் ப்ரீடிங் சீசன். இந்த சாலமன் ஃபிஷ்ஷு அதனுடைய இனப்பெருக்க காலத்தில் 28 மில்லியன் எக்ஸை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் இஃப் ஆல் ஆஃப் தெம் ஹேட்ச், இப்படி இந்த 28 மில்லியன் எக்ஸும் கேட்ச் ஆகி யங் ஒன்ஸ் வந்துச்சு அப்படின்னா இந்த சி வுட் பி ஃபில்டு வித் சாலமன் இன் ஃபியூ ஜென்ரேஷன்லேயே கடல் ஃபுல்லும் சாலமன் ஃபிஷ்னால் ரெம்பிடும். அந்த அளவுக்கு அதுக்கு வந்து என்னது ரீப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. எலஃபண்ட் த ஸ்லோயஸ்ட் பீடர். நெக்ஸ்ட் என்ன எக்ஸாம்பிள் சொல்கிறாரு அப்படின்னா, இருக்கக்கூடியதுலேயே ரொம்ப ஸ்லோவஸ்ட்டாக இனப்பெருக்கம் செய்யக்கூடியது எலஃபண்ட் தான். ஒரு எலஃபண்ட் அதனுடைய வாழ்நாள் காலத்தில் 6 குட்டிகளை வந்து என்ன பண்ணும், ஈனும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாருங்கள், எலஃபண்ட் த ஸ்லோயஸ்ட் ப்ரீடர் தட் கேன் ப்ரொடியூஸ் 6 young ones in its lifetime can produce 6 million descendants at the end of the 750 years in the absence of any check. That means what அப்படின்னா, ஒரு எலஃபண்ட் அதனுடைய இனப்பெருக்க காலத்தில் வாழ்நாள் காலத்தில் 6 குட்டிகளை ஈனும். இதனுடைய இந்த ரீப்ரொடக்ஷனில் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருந்தால் 750 இயர்ஸ் கழித்து இதனுடைய ஜென்ரேஷன் அப்படியே கண்டினியூட்டி ஆகிக்கிட்டே வந்தது அப்படின்னா 6 மில்லியன் யங் ஃபார்மட் எலஃபண்ட்ஸை வந்து அது வந்து என்ன பண்ணியிருக்க முடியும், உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா?
ஸோ ஓவர் ப்ரொடக்ஷன் ஆர் ப்ரோடிஜபிலிட்டி ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னா ஒவ்வொரு உயிரினமும் அதே மாதிரியே அளவுக்கு அதிகமான யங் உருவாக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு 2 எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு சாலமன் ஃபிஷ் சொல்லியிருக்காரு. அதனோட ப்ரீடிங் சீசனில் 28 மில்லியன் எக்ஸை வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த 28 மில்லியன் எக்ஸும் கேட்சப் ஆயிடுச்சுன்னா 2 or 3 ஜென்ரேஷன்ஸ்லேயே சீ ஃபுல்லுமே வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா சாலமன் ஃபிஷ்ஷாக மாறியும் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. செகண்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா எலஃபண்ட் வந்து ரொம்ப ஸ்லோவாக ப்ரீட் பண்ணக்கூடியது. அதனோட லைஃப் ஸ்பேனில் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் வந்து 6 யங் ஒன்ஸை வந்து என்ன பண்ணும் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த என்விரான்மெண்ட்டில் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருந்தால் 750 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அது 6 மில்லியன் யங் வாரிசுகளை அதனுடைய யங் ஃபார்மட்டை வந்து இந்த யானை வந்து எலஃபண்ட்ஸ் வந்து உருவாக்கி இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸ்டிங்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு உயிரினமும் இந்த என்விரான்மெண்ட்டில் சர்வே பண்ணணும்னா இன்னொருதோட போராட வேண்டியதாக இருக்குது. தட் இஸ் கால்ட் அஸ் த ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸ்டிங்ஷன், வாழ்க்கை போராட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்கானிசம் ஸ்ட்ரகிள் ஃபார் ஃபுட், ஸ்பேஸ் அண்ட் மேட். ஒரு உயிரினம் வந்து எதுக்காகலாம் போராட வேண்டியது இருக்குது அப்படின்னா உணவுக்காக, அதனோட தங்குற உறைவிடத்திற்காக அண்டு இனப்பெருக்கத்துக்காக. இந்த 3 காரணத்துக்காகத்தான் அது வந்து என்ன பண்ணுது? ஸ்ட்ரகிள் பண்ணுது. as these become a limiting factor, competition exists among the members of the population. இது எல்லாமே மிகவும் குறைவாக இருக்கிறதுனால அந்த பாப்புலேஷன் அந்த கூட்டத்துக்குள்ளேயே வந்து என்ன பண்ணுது அப்படின்னா போட்டி, காம்படிஷன் ஏற்படுது. டார்வின் டினோட்டட் ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸ்டிங்ஷன் இன் 3 ways. அவர் 3 வேஸில் அதை வந்து சொல்லியிருக்காரு. இன்ட்ராஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரகிள் பிட்வீன் த சேம் ஸ்பீசிஸ் ஃபார் ஃபுட், ஸ்பேஸ் அண்ட் மேட். இன்ட்ரா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரே இனத்துக்குள் ஏற்படக்கூடிய, எதுக்காக சண்டை வருது? ஃபுட்டுக்காக, ஸ்பேஸ்க்காக, மேட்டுக்காக, அதனுடைய இனப்பெருக்கத்துக்காக. இந்த 3 காரணத்துக்காக ஒரே இனத்துக்குள்ளே ஏற்படக்கூடிய சண்டையை தான் இன்ட்ரா ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரகிள். பார்ட்னருக்காக சண்டை போடுறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரே இனத்தை சேர்ந்த 2 டீர் இருந்தது அப்படின்னா அது ஃபுட்டுக்காக, தங்கக்கூடிய ஷெல்டருக்காக, இல்லை மீட்டிங் பார்ட்னருக்காக அது சண்டை போட்டுக்கிறோம். தட் டைப் ஆஃப் ஸ்ட்ரகிள் இஸ் கால்ட் அஸ் த இன்ட்ரா ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரகிள். அண்டு இன்டர் ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரகிள் வித் டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் அப்படின்னா இப்போ லைன் அண்ட் டீர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது எதுக்காக சண்டை போடுது அப்படின்னா ஃபுட் அண்ட் ஸ்பேஸ், அதனுடைய உணவுக்காகவும் அல்ல இனப்பெருக்கத்துக்காகவும் இடத்துக்காகவும் வந்து சண்டை போடுது. இதில் இனப்பெருக்கம் வராது. ரீப்ரொடக்ஷன்றது இன்ட்ராஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரகிளில் மட்டும்தான் வரும். இன்டர் ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரகிள் அப்படின்னா 2 வித்தியாசமான ஸ்பீசிஸ் சாப்பாட்டுக்காகவோ இல்லை அதனோட ஸ்பேஸ் ஷெல்டருக்காகவோ மட்டும் என்ன பண்ணிக்கிறோம்? ஃபைட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அடுத்து ஸ்ட்ரகிள் வித் த என்விரான்மெண்டல் டு கோப் வித். அடுத்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு ஸ்பீசிஸ் சர்வே பண்ணணும் அப்படின்னா என்விரான்மெண்ட் இயற்கையோடையும் போராட வேண்டியதாக இருக்குது. எப்படி? கிளைமேட்டிக் வேரியேஷன். என்விரான்மெண்ட்டில் சடனாக சில சேஞ்சஸ் வருது, வெள்ளம் வருது, எர்த்குவாக்ஸ் வருது, இந்த மாதிரி வறட்சி வருது. ஸோ அதுலேயும் எதிர்த்து போராடினா தான் இது வந்து என்ன பண்ண முடியும்? இந்த இடத்துல சர்வே பண்ண முடியும். ஸோ ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸ்டிங்ஷன், வாழ்க்கை போராட்டம் அப்படின்றது அதனோட ஃபுட்டு, ஸ்பேஸ் அண்ட் மேட் அண்ட் சர்டைன் ஃபார்மட்டுக்காக வந்து என்ன ஆகுது? அக்கறை ஆகுது. இதை டார்வின் 3 டைப்பாக பிரிச்சிருக்காரு. இன்ட்ரா, இன்டர் அண்ட் ஸ்ட்ரகிள் ஃபார் த என்விரான்மெண்ட். இன்ட்ரா அப்படின்னா ஒரே இனத்துக்குள்ள ஃபுட்டு, ஸ்பேஸ் அண்டு செக்ஸ், மேட்டிங்காக போராடுது. இன்டர் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் ஃபுட்டுக்காகவும் ஸ்பேஸுக்காகவும் வந்து என்ன பண்ணுது? போராடுது. என்விரான்மெண்ட்டோட கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்க்காகவோ அல்லது திடீர்னு ஏற்படக்கூடிய எர்த்குவாக்ஸ், ஃப்ளட்டு அண்டு வறட்சி, இதிலிருந்தும் அதை வந்து என்ன பண்ணிருக்கு? ஓவர் கம் பண்ணிக்குது. ஓகேங்களா? தென் அடுத்து யூனிவர்சல் அக்கரன்ஸ் ஆஃப் த வேரியேஷன். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏற்படக்கூடிய மாறுபாடுகள். சரிங்களா? நோ 2 இண்டிவிஜுவல்ஸ் ஆர் அலைக். பேசிக்காக நமக்கே தெரியும் உலகத்தில் கோடிக்கணக்கான உயிரினங்கள் இருக்குது. எந்த 2 உயிரினமும் ஒன்றுக்கு ஒன்று வந்து ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. ஓகேங்களா? இப்போ ஹியூமன் பீயிங்ஸ்லாம் ஒரு வெரி குட் எக்ஸாம்பிள். எக்ஸப்ட் தி ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். அப்படியே ஐடென்டிக்கல் ட்வின்ஸாக இருந்தாலும் அவங்களுக்குள்ளேயும் சில வேரியேஷன்ஸ் வந்து என்ன பண்ணுது? வருது. பாருங்கள், there are variation even in identical twins. Even the children born of the same parents differ in color, height, பிஹேவியர் எக்ஸட்ரா. ஒரே பேரண்ட்ஸ்க்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் கூட நிறத்தில், ஹைட்டில், பழக்க வழக்கங்களில் என்ன பண்ணுது? மாற்றம் வருது. ஸோ த யூஸ்ஃபுல் வேரியேஷன் ஃபவுண்ட் இன் ஆர்கானிசம் ஹெல்ப் தம் டு ஓவர் கம் த ஸ்ட்ரகிள். ஸோ ஒரு உயிரினத்தில் ஏற்படக்கூடிய ஒரு பயனுடைய மாற்றமானது அந்த உயிரினம் அந்த என்விரான்மெண்ட்டில் போராடி வாழ்கிறதுக்கு உதவுச்சு அப்படின்னா அந்த வேரியேஷன் வந்து என்ன பண்ணும்? அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து என்ன ஆகும்? டிரான்ஸ்மிட்டட் ஆகும். இதைத்தான் யூனிவர்சல் அக்கரன்ஸ் ஆஃப் த வேரியேஷன் சொல்கிறாங்க.
சொல்கிறாங்க. ஒன்ஸ் அகெயின் ஐ ரிப்பீட் இட், நோ டூ இண்டிவிஜுவல்ஸ் ஆர் அலைக்னா எந்த ஒரு 2 உயிரினமும் ஒரே மாதிரி இருக்க போகிறது இல்லை. ஐடென்டிக்கல் ட்வின்ஸில் கூட வேரியேஷன்ஸ் இருக்குது. ஒரே பேரண்ட்ஸில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கூட உருவ அமைப்புலேயோ நிறத்துலேயோ அவங்களுடைய பழக்க வழக்கங்கள்லேயோ உயரத்துலேயோ வேற்றுமைகள் இருக்குது. ஸோ ஒரு ஆர்கானிசத்தோட உடம்புல ஒரு யூஸ்ஃபுல்லாக ஒரு மாற்றம் வந்துச்சு, அது அந்த ஆர்கானிசம் அந்த என்விரான்மெண்ட்டில் போராடி வாழ்கிறதுக்கு உதவுச்சுன்னா தட் வேரியேஷன் பாருங்கள் found in an organism help them to overcome the struggle, and such variation are passed on to the next generation. ஸோ அந்த வேரியேஷன் அந்த தலைமுறையிலேருந்து அடுத்த தலைமுறைக்கு போகும் அப்படின்னு யார் சொன்னா? டார்வின் சொன்னார். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் ஒன், ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் பை நேச்சுரல் செலெக்ஷன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இயற்கை தேர்வு வழி சிற்றின. நேச்சுரல் செலெக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இயற்கை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு புதிய உயிரினத்தை வந்து என்ன பண்ணுது, உருவாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி பாருங்கள், அக்கார்டிங் டு டார்வின் நேச்சர் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் செலக்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்றது இயற்கை வந்து மிக சிறந்த தேர்ந்தெடுக்கும் சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீ கம்பேர்டட் ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் பை நேச்சுரல் செலெக்ஷன் டு எ ஸ்மால் ஐசோலேட்டட் குரூப். ஒரு தனியாக ஒதுக்கப்பட்ட ஒரு ஐசோலேட்டடான ஒரு குரூப்பில் இருந்து ஒரு புதிய உயிரினத்தை அது வந்து என்ன பண்ணிடுது, உருவாக்கிடுது அப்படின்றாங்க. இப்போ இந்தியாவிலிருந்து இடம்பெயர்ந்து போன சர்டைன் ஃப்ராக் வெரைட்டிஸ் வந்து ஸ்ரீலங்காவில் ரொம்ப நாள் ஐசோலேட்டட் ஆகி இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ், ஃபுட் ஹேபிட்டட்ஸ் இதில் எல்லாம் நிறைய மாற்றங்கள் ஏற்பட ரொம்ப நாட்கள் போக போக இந்தியாவில் இருந்து அது போயிருந்தாலும் அங்கே சில ஐசோலேஷன்னால் அது வந்து என்ன பண்ணிடுது, ஒரு புதிய இனமாக உருவாகிறதுக்கு வந்து என்ன இருக்குது, வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள் நெக்ஸ்ட் ஒன், ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் பை நேச்சுரல் செலெக்ஷன் இப்போ பார்த்துட்ருக்கோம். இதில் ஹி கம்பேர்டட் ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் பை நேச்சுரல் செலெக்ஷன் டு எ ஸ்மால் ஐசோலேட்டட் குரூப். சரியா? ஒரு சின்ன ஐசோலேட்டட் குரூப்பில் இருந்து ஒரு புதிய ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ்னால் என்ன அர்த்தம், ஒரு புதிய இனம் வந்து என்ன பண்ணுறது, உருவாகிறது. டார்வின் பிலீவ்டு தட் த ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸ்டிங்ஷன் ரிசல்டட் இன் த சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். தட் மீன்ஸ் ஒரு உயிரினம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா வாழ்வதற்காக போராடி அந்த இடத்துல அதை வந்து என்ன பண்ணிக்கிறது, தக்க வச்சுக்கிறது. ஓகேங்களா? Such organism behave better adapted to the changed environment. அந்த மாதிரி கேரக்டர் இருக்கக்கூடிய ஆர்கானிசம் என்ன பண்ணுது, அந்த என்விரான்மெண்ட்டில் வந்து என்ன பண்ணிக்கிறது அப்படின்னா தன்னை வாழ்கிறதுக்கு தகுதி படைத்ததாக என்ன பண்ணிக்கிறது, மாற்றிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இவர் வந்து என்ன எக்ஸாம்பிள் கொடுத்தாரு டார்வின் அப்படின்னா, லாமார்க் சொன்ன கருத்தையே இவர் எக்ஸாம்பிளுக்காக எடுத்துக்கிட்டார். லாமார்க் என்ன சொன்னார் அப்படின்னா, he differed from their explanation provided by Lamarck while explaining the lengthening of neck in the giraffe. லாமார்க் வந்து என்ன சொன்னார், அந்த ஜிராஃபியோட நெக்கை வச்சு ஒரு எக்ஸ்பிளைன் சொன்னார் இல்லையா, அதையே டார்வின் எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் வந்து நிறைய நெக்கோட லென்த் வேரியேஷன் இருக்கக்கூடிய ஜிராஃபிஸ் வந்து இருந்துகிட்டு இருந்தது. இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் வந்து கிராஸ்லேண்டில் வந்து அது வந்து தேவையான ஃபீட் பண்ணும்போது அங்கே வந்து ஏதாவது ஃபுட்டு ஸ்கேர்சிட்டி நடக்கும்போது கழுத்து குட்டையாக இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு வந்து உணவு கிடைக்காம இறந்து போயிருக்கலாம். நீளமான கழுத்து இருக்கக்கூடிய ஜெராஃபிஸ் வந்து உயரமான மரங்களில் இருக்கக்கூடிய உணவுகளை வந்து பிடிச்சு சாப்பிட்டதுனால அதுக்கு வந்து அந்த என்விரான்மெண்ட்டை டாலரேட் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி, அந்த அடாப்டேஷன் இருந்ததுனால அந்த ஜிராஃபிஸ் மட்டும் அந்த என்விரான்மெண்ட்டில் சர்வே பண்ண முடிஞ்சிச்சு. ஷார்ட் நெக் இருக்கக்கூடிய ஜெராஃபிஸ்லாம் ஃபுட்டு கிடைக்காம அழிஞ்சு போயிடுச்சு. ஸோ அந்த குறிப்பிட்ட என்விரான்மெண்ட்டில் எந்த ஜிராஃபி இருக்கணும் அப்படின்றத நேச்சர் தான் செலக்ட் பண்ணுச்சு அப்படின்னு யார் சொல்கிறா, டார்வின் சொல்கிறாரு. லாமார்க்கோட எக்ஸாம்பிள்ஸ் வச்சு ஒன்ஸ் அகெயின் மிஸ் சொல்கிறத கவனிங்க. According to Darwin, the population of giraffes had individual having varying neck. அதாவது அந்த காலகட்டத்தில் ஜிராஃபிஸ் வந்து வேரிங் நெக் பேட்டர்னில் இருந்திருக்கு. கழுத்து அமைப்பில் வந்து அந்த நெக்கோட லென்ஸில் வேரியேஷன் இருக்குது. லென்த்தில் தோஸ் தட் ஹேட் லாங்கர் நெக் ஹேட் மோர் சர்வைவல் வேல்யூ. நீளமான கழுத்து இருக்கக்கூடிய அந்த ஜிராஃபிக்கு வந்து வாழ்கிறதுக்கான அதிகமான தகுதிகள் இருந்துச்சு. ஏன்? சின்ஸ் தே ஹேட் மோர் ஃபுட் அண்ட் ரிமைண்டட் ஹெல்த்தி. அதுக்கு தேவையான உணவு
உணவு அளவுக்கு அதிகமாக கிடைச்சிச்சு. கழுத்து நீளமாக இருக்கிறதுனால உயரமான தாவரங்களிலிருந்து அது வந்து உணவை வந்து என்ன பண்ணிச்சு, இழுத்து பெற்றுக்கிடுச்சு. ஷார்ட் அண்ட் நெக் இருக்கிறதுனால கிராஸ்லேண்டில் மட்டும் கீழே இருக்க புல்வெளிகளில் மட்டும்தான் உணவை எடுக்க முடிஞ்சிச்சு. உயரமானதுலேருந்து அதனால் கழுத்து சின்னதாக இருக்கிறதுனால உணவு எடுக்க முடியலை. ஸோ நாளடைவில் ஷார்ட்டர் நெக் இருக்கக்கூடிய இனமெல்லாம் அழிஞ்சு போச்சு. உயரமான கழுத்து இருக்கக்கூடிய இனம் மட்டும் அந்த என்விரான்மெண்ட்டில் வந்து இருந்துச்சு. ஸோ இயற்கை தான் ஒரு உயிரினம் வந்து வாழ்கிறத என்ன பண்ணுது, தேர்ந்தெடுக்குது அப்படின்னு அவர் வந்து என்ன பண்ணார், அவரோட தியரியில் சொன்னார். என்ன சொன்னார்? had more food and remained healthy. Gradually, natural selection encouraged them to survive. Thus, in courses of time, the average length of the neck is increased. அப்படியே போக 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 அதனுடைய நெக்கோட நீளமும் கொஞ்சம் அந்த என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி டெவலப் ஆச்சு அப்படின்னு அவரோட தியரியில் வந்து என்ன பண்ணுறாரு, சொல்கிறார். ஓகேங்களா? தென் அடுத்து நெக்ஸ்ட் ஒன், அப்ஜெக்ஷன் டு டார்வினிசம். டார்வினிசத்தோட கருத்துக்களுக்கு நிறைய அப்ஜெக்ஷன்ஸ் வந்துச்சு. என்னென்ன அப்ஜெக்ஷன்ஸ் வந்துச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன், டார்வின் ஃபெயில் டு எக்ஸ்பிளைன் த மெக்கானிசம் ஆஃப் வேரியேஷன். அவரால் என்ன பண்ண முடியலை, எப்படி வேரியேஷன் வந்துச்சு, என்னென்ன மெக்கானிசத்தின் மூலமாக இந்த மாற்றங்கள் ஏற்பட்டன அப்படின்றத அவரால் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியலை. நெக்ஸ்ட் ஒன், டார்வினிசம் எக்ஸ்பிளைன் த சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் பட் நாட் த அரைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். டார்வினிசத்தினால என்ன பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா, எப்படி ஒரு ஆர்கானிசம் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி சர்வே பண்ண முடிஞ்சிச்சு, என்விரான்மெண்ட்டில் தகுதியுடையது மட்டும் எப்படி வாழ முடிஞ்சிச்சு அப்படின்றத அவரால் விளக்க முடிஞ்சிச்சு. ஆனால் அந்த ஸ்பீசிஸ்க்கு அந்த தகுதி, அந்த அரைவல், அது எப்படி அந்த தன்னை ஃபிட் பண்ணிக்கிச்சு அப்படின்றத அவரால் சொல்ல முடியலை. ஒன்ஸ் அகெயின் ஐ ரிப்பீட் இட், டார்வினிசம் எக்ஸ்பிளைன் த சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். எப்படி வந்து ஒரு உயிரினம் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி சர்வே பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு டார்வினால் சொல்ல முடிஞ்சிச்சு. அடுத்து அந்த எப்படி அந்த ஸ்ட்ரகிள் பண்ணுறதுக்கு தேவையான அந்த கெப்பாசிட்டி அதுக்கு வந்துச்சு அப்படின்றத டார்வினால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியலை. அடுத்து, ஹீ ஃபோக்கஸ்ட் ஆன் ஸ்மால் ஃப்ளக்சுவேட்டிங் வேரியேஷன் தட் ஆர் மோஸ்ட்லி நான் ஹெரிட்டபிள். இவர் வந்து ஃபோக்கஸ் பண்ணது எல்லாமே சின்னதாக இருக்கக்கூடிய வேரியேஷன்ஸை மட்டும்தான் இவர் வந்து என்ன பண்ணார், ஃபோக்கஸ் பண்ணார். இது வந்து என்ன பண்ண முடியலை, அடுத்த ஜென்ரேஷனுக்கு டிரான்ஸ்மிட் ஆகாத சில விஷயங்களை மட்டும்தான் இவர் கன்சிடர் பண்ணார். என்ன சொல்கிறாங்க பாரு, ஹீ ஃபோக்கஸ்ட் ஆன் ஸ்மால் ஃப்ளக்சுவேட்டிங் வேரியேஷன் தட் ஆர் மோஸ்ட்லி நான் ஹெரிட்டபிள். இவர் ஃபோக்கஸ் பண்ணது எல்லாமே அடுத்த ஜென்ரேஷனுக்கு டிரான்ஸ்மிட் ஆக முடியாத வேரியேஷன்ஸை மட்டும்தான் இவர் வந்து என்ன பண்ணார், ஃபோக்கஸ் பண்ணி சொல்லியிருந்தார். ஹி டிட் நாட் டிஸ்டிங் பிட்வீன் த சொமேட்டிக் அண்ட் ஜெர்மினல் வேரியேஷன். இவர் வந்து பாடி செல்ஸுக்கும் கேமெட்டிக் செல்ஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய வேரியேஷன்ஸை இவரால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியலை. ஹி குட் நாட் எக்ஸ்பிளைன் த அக்கரன்ஸ் ஆஃப் வெஸ்டிஜியல் ஆர்கன் ஓவர் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் சம் ஆர்கன்ஸ் லைக் லார்ஜ் டஸ்க் இன் எக்ஸ்டிங்க்ட் மேமூத், oversized antlers in the extinct Irish deer etc. இவர்னால வெஸ்டிஜியல் ஆர்கன்ஸை பற்றியோ இல்லை சிறப்பாக வளர்ந்த டஸ்க்கு, எதனோட டஸ்க்கு, அந்த மேமத்தோட டஸ்க் பற்றியோ ஐரிஷ் டீரோட அதனுடைய டெவலப்மெண்ட்டை பற்றியோ இவரால் வந்து கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. தட் மீன்ஸ் வாட் அப்படின்னா, அவர் என்ன சொன்னார், சில ஸ்பீசிஸ்க்கு வந்து ஸ்பெஷலைஸ்டு கேரக்டர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது அந்த என்விரான்மெண்ட்டில் ஸ்ட்ரகிள் பண்ணி வாழ முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ ஐரிஷ் டீரில் பார்த்தீங்க அப்படின்னா, அது இந்த மானில், அயர்லாந்தில் இருக்கக்கூடிய அந்த மானில் அதனுடைய கொம்புகள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஓவர் ஸ்பெஷலைஸ்டாக இருந்துச்சு. இது மாதிரி இது ஓவர் ஸ்பெஷலைஸ்டு ஆகிருக்கிறதே அதனுடைய அழிவுக்கு காரணமாக போயிடுச்சு. மான்களோட கொம்பு அளவுக்கு அதிகமாக வளர்ந்துருந்ததுனால அது உணவு சாப்பிட முடியல. சம்டைம்ஸ் வந்து உணவுக்காக போய் எதையாவது சர்ச் பண்ணும்போது மர இடுக்குகள்லையோ பொந்துகள்லையோ மாட்டிக்கிட்டு அதிலிருந்து எஸ்கேப் ஆகி வர முடியாததுனாலையோ, அதனால் மாட்டிக்கண்டதுனால அதை வந்து ப்ரிடேட்டாஸ் பிடிச்சி சாப்பிட்றதுனாலையோ அந்த இனம் வந்து அழிஞ்சு போகிறதுக்கு அதனுடைய சிறப்பு பண்பு வந்து என்ன பண்ணுச்சு, காரணமாக இருந்துச்சு. ஸோ இவர் சொன்ன இந்த கருத்து இதில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. இந்த கடைசி பாயிண்ட்டை திருப்பி பாருங்கள். he could not explain the occurrence of the vestigial organs. இவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, vestigial organs and over specialization of some organs, சிறப்பாக வளர்ச்சி அடைந்து, இப்போ இவர் சொன்னார் இல்லையா, ஓவர் ப்ரொடக்ஷன் ஓவர் ஸ்பெஷலைசேஷன் இருக்கிறது தான் அந்த உயிரினம் அந்த என்விரான்மெண்ட்டில் வந்து இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு சொன்னார். சில உயிரினங்களில் ஓவர் ஸ்பெஷலைஸாக இருக்கக்கூடிய சில கேரக்டரே அது அழிஞ்சு போகிறதுக்கு காரணமாக இருந்தது. ஸோ அதை பற்றி அவரால் தெளிவாக விளக்கம் கொடுக்க முடியலை.
அதாவது இந்த ஐரிஷ் டீர் வந்து அதனுடைய கொம்புகள் வந்து நல்ல டெவலப் ஆயிருந்துச்சு. அந்த ஓவர் ஸ்பெஷலைஸ் ஆன அந்த கேரக்டரே அது வந்து அழிஞ்சு போகிறதுக்கு ஒரு காரணமாக இருந்துச்சு. ஸோ இதை பற்றியும் இவர் தெளிவான விளக்கங்களை கொடுக்கல. ஓவர் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் சம் ஆர்கன்ஸ் லைக் லார்க் டஸ்க் இன் எக்ஸ்டிங்க்ட் மாமூத், அதில் இருக்கக்கூடிய அந்த தந்தங்கள் இதில் மேமூத் எலஃபண்ட்டில் இருக்கக்கூடிய டஸ்க்கு ஓவர் ஸ்பெஷலைஸ்ட் ஆயிருந்துச்சு. அதனுடைய எக்ஸ்டிங்ஷன் காரணமாக இருந்துச்சு. அதே மாதிரியே ஐரிஸ் டீரோட அந்த ஆண்ட்லஸ் அதுவும் அது வந்து அழிஞ்சு போகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். ஸோ இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய இந்த சிறப்பான பண்பே அதனுடைய அழிவுக்கு காரணமாக இருக்குது. ஸோ இவர் சொன்ன கருத்து இதில் வந்து சரியாக விளக்கப்படலை. அதனால் இவருடைய கருத்துக்கு நிறைய அப்ஜெக்ஷன்ஸ் வந்துச்சு. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் ஒன், நியோ டார்வினிசம். நியோ டார்வினிசஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? டார்வினோட கருத்துக்களை ஆதரிக்கிறவங்களை தான் நம்ம நியோ டார்வினிசம், புதிய டார்வினியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருடைய கோட்பாடுகளை இவங்க முற்றிலும் என்ன பண்ணாங்க, இவர் சொல்கிறதெல்லாம் கரெக்ட் அப்படின்ற அக்செப்ட் பண்ணுறவங்கள தான் நியோ டார்வினிசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நியோ டார்வினிசஸ் இஸ் த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் டார்வின் எவல்யூஷன் த்ரூ நேச்சுரல் செலெக்ஷன் as it has been modified since it was proposed. That means அவர் சொன்னோட கருத்துக்களை வந்து இன்னும் நிறைய இயற்கையில் ஏற்படக்கூடிய மாற்றம் தான் பரிணாமத்தில் நிறைய புதிய விஷயங்களை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றத புதிய விளக்கங்களின் மூலமாக இந்த நியோ டார்வினிசஸ் வந்து என்ன பண்ணாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. Then new facts and discoveries about evolution have led to modification of Darwinism. அதாவது நிறைய டிஸ்கவரஸ், நிறைய கருத்துக்கள், இந்த பரிணாமத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இதெல்லாம் வச்சு இவங்க வந்து இந்த இவருடைய தியரிக்கு வந்து என்ன பண்ணாங்க, சப்போர்ட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. யாரெல்லாம் அவங்க அப்படின்னா வேலஸ், ஹெயின்ரிச், ஹெக்கேல், வெய்ஸ்மேன் அண்ட் மேண்டல். இவங்க எல்லாமே வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா நிறைய நியூ ஃபேக்ட்ஸ், நிறைய சயின்டிஃபிக் டிஸ்கவரிஸ்லாம் வச்சு இந்த டார்வினோட கருத்துக்களை எல்லாம் வந்து என்ன பண்ணாங்க, இன்னும் ப்ரூவ் பண்ணுறதுக்காக நிறைய எவிடன்ஸை வந்து என்ன பண்ணாங்க, கொடுத்தாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள். திஸ் தியரி எம்பைசஸ் த சேஞ்சஸ் இன் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஜீன்ஸ் இன் த பாப்புலேஷன் arises due to mutation, variation, isolation and natural selection. இந்த தியரியில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பாப்புலேஷனில் ஜீன்ஸோட ஃப்ரீக்வன்சியில் ஏற்படக்கூடிய மாற்றமானது என்னென்னத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படின்னா மியூட்டேஷன், வேரியேஷன், ஐசோலேஷன் அண்டு நேச்சுரல் செலெக்ஷன். தட் மீன்ஸ் இந்த கோட்பாடு, இந்த தியரியின்படி என்ன ஏற்படுது, ஒரு குட்டி பாப்புலேஷனில் அதனோட ஜீன் ஃப்ரீக்வன்சியில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ் வந்து என்ன பண்ணுது, அதனோட மியூட்டேஷன் மூலமாகவோ இல்லை வேரியேஷன் மூலமாகவோ ஐசோலேஷன் மூலமாகவோ இல்லை நேச்சுரல் செலெக்ஷன் மூலமாகவோ ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இக்கோட்பாட்டை இவங்க எல்லாமே இந்த தியரிஸை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இதன் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ண பார்த்தாங்க. ஓகேங்களா? எஸ், என்ன சொல்கிறேன்னு பாருங்கள். நியோ டார்வினிசம் அப்படின்னா டார்வின் என்ன சொன்னார், நேச்சர் தான் சில ஸ்பீசிஸை வந்து என்ன பண்ணுது, சர்வே பண்ண வைக்குது அப்படின்னு சொன்னார். யார்? டார்வின். அவரோட கருத்துக்களுக்கே இவங்க இன்னும் நிறைய புதிய எவிடன்ஸையும் டிஸ்கவர்ஸையும் ஃபேக்ட்ஸையும் கொடுத்து அதை வந்து என்ன பண்ணாங்க, உண்மை அப்படின்னு ப்ரூவ் பண்ண விரும்பினாங்க. அவரைத்தான் நம்ம டார்வினோட ஃபாலோவர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். யாரெல்லாம் இந்த மாதிரி செய்ய முயற்சி பண்ணால், வேலஸ், ஹென்ரிச், ஹெக்கேல், வெய்ஸ்மேன் அண்ட் மெண்டல், இவங்க எல்லாம் இதை செய்ய முயற்சி பண்ணாங்க. இவங்க என்ன சொன்னாங்க, அவர் சொன்ன கருத்தை எப்படி ஆதரிச்சாங்க அப்படின்னா, சர்டைன் ஸ்பீசிஸில் வந்து மியூட்டேஷன் மூலமோ வேரியேஷன் மூலமோ ஐசோலேஷன் மூலமாகவோ ஒரு பாப்புலேஷனோட ஜீன் ஃப்ரீக்வன்சியில் வந்து என்ன பண்ணுச்சு, ஒரு சேஞ்சஸ் வருது அப்படின்னா அது வந்து என்ன ஆகுது, அதன் மூலமாக டிரான்ஸ்மிட்டட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அதில் வந்து என்ன ஆகும், டிரான்ஸ்மிட்டட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னது, மியூட்டேஷன் தியரி. ஓகேங்களா? தென் மியூட்டேஷன் தியரி அப்படின்னா என்னது, மியூட்டேஷன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சடன் சேஞ்ச், திடீர் மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். தென் ஹியூகோ டிவரிஸ் புட் ஃபார் த மியூட்டேஷன் தியரி. இவர் தான் ஹியூகோ டிவரிஸ் தான் மியூட்டேஷன் தியரி அப்படின்ற ஒரு தியரியை வந்து என்ன பண்ணார், புட் பண்ணார். மியூட்டேஷன் ஆர் சடன் ரேண்டம் சேஞ்சஸ் தட் அக்கர் இன் ஆன் ஆர்கானிசம் தட் இஸ்
நாட் ஹெரிட்டபிள். மியூட்டேஷன் என்ன அப்படின்னா ஒரு திடீர்னு ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் ஒரு ஆர்கானிசத்தோட பாடியில், இது அடுத்த தலைமுறைக்கு டிரான்ஸ்மிட்டட் ஆகாது. அதுதான் மியூட்டேஷன் அப்படின்றாங்க. டிவரிஸ் கேரிட் அவுட் ஹிஸ் எக்ஸ்பெரிமெண்ட் இன் த ஈவினிங் பிரைமோஸ் பிளான். இவர் ஒனித்தேரா லாமார்க்கியானா அப்படின்ற ஈவினிங் அந்தி மந்தாரை அந்த பூவில் வந்து ஆராய்ச்சி மேற்கொண்டதில் அதில் ஏற்படக்கூடிய நிறைய வேரியேஷன்ஸை அவர் வந்து என்ன பண்ணார், அப்சர்வ் பண்ணார். பாருங்கள், ஈவினிங் பிரைமோஸ் பிளான் ஒனித்தெரா லாமார்க்கியானா அண்ட் அப்சர்வ் வேரியேஷன் இன் தம் டியூ டு த மியூட்டேஷன். மியூட்டேஷனால் அதில் என்னென்ன வேரியேஷன் ஏற்படுது அப்படின்றத யார், ஹியூகோ டியூவரிஸ் வந்து என்ன பண்ணார், அப்சர்வ் பண்ணார். அக்கார்டிங் டு டியூவரிஸ், சடன் அண்ட் லார்ஜ் வேரியேஷன் வேர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஆரிஜின் ஆஃப் நியூ ஸ்பீசிஸ். டியூவரிஸ் என்ன சொன்னார் அப்படின்னா, திடீர்னு பெரிய அளவில் ஏற்படக்கூடிய மாற்றம் ஒரு புதிய உயிரினம் உருவாவதற்கு, ஒரு நியூ ஸ்பீசிஸ் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு டியூவரிஸ் சொன்னார். என்ன சொன்னார், சடன் அண்ட் லார்ஜ் வேரியேஷன் வேர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஆரிஜின் ஆஃப் நியூ ஸ்பீசிஸ். திடீர்னு ஏற்படக்கூடிய பெரிய அளவிலான மாற்றம் ஒரு புதிய உயிரினம் உருவாகிறதுக்கு காரணம் அப்படின்னு டியூவரிஸ் சொன்னார். ஆனால் லாமார்க் அண்ட் டார்வின் என்ன சொன்னாங்கன்னா, இன் கிராஜுவல் அக்குமுலேஷன் ஆஃப் ஆல் வேரியேஷன், சின்ன சின்னதாக நாள்பட மெதுவாக ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் ஒரு புதிய உயிரினம் தோன்றுவதற்கு காரணம் அப்படின்னு சொன்னாங்க. யார், லாமார்க் அண்ட் டார்வின் என்ன சொன்னாங்கன்னா, படிப்படியாக சின்ன சின்னதாக ஏற்படக்கூடிய ஸ்மால் வேரியேஷன் இதெல்லாம் ஒன்று சேர்ந்து தான் ஃபைனலி வந்து ஒரு நியூ ஸ்பீசிஸை வந்து என்ன பண்ணுது, உருவாக்குது அப்படின்னு லாமார்க்கும் டார்வினும் சொன்னாங்க. ஸோ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம், மியூட்டேஷன் தியரி பார்த்துட்ருக்கோம். இதை ஹியூகோ டியூவரிஸ் சொன்னார். மியூட்டேஷன்னா என்ன அப்படின்னா, ஒரு ஆர்கானிசத்தில் சடனாக ஏற்படக்கூடிய சேஞ்சஸை தான் நம்ம மியூட்டேஷன் சொல்கிறோம். இவர் ஒனித்தெரா லாமார்க்கியானாவில் மியூட்டேஷன் மூலமாக என்னென்ன வேரியேஷன் ஏற்படுது அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணார். அடுத்து ஹியூகோ டியூவரிஸ் என்ன சொன்னார் அப்படின்னா, சடனாக திடீர்னு ஏற்படக்கூடிய ஒரு வேரியேஷன் தான், லார்ஜராக ஏற்படக்கூடிய வேரியேஷன் தான் ஒரு நியூ ஸ்பீசிஸை உருவாக்கும்னு சொன்னார். ஆனால் லாமார்க்கும் டார்வினும் படிப்படியாக ஏற்படக்கூடிய சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு நியூ ஸ்பீசிஸை வந்து உருவாக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்களா. தென் அடுத்து salient features of mutation theory. இதில் பொதுவாக இருக்கக்கூடிய சிறப்பான பண்புகள் என்ன, மியூட்டேஷன் ஆர் டிஸ்கண்டினியூட் வேரியேஷன் ஆர் டிரான்ஸ்மிட்டட் டு அதர் ஜென்ரேஷன். சடனாக ஏற்படக்கூடிய சேஞ்ச் அண்ட் தொடர்ச்சியற்ற மாறுபாடுகள். அதாவது டிஸ்கண்டினியூஸ் அப்படின்னா கண்டினியூஸாக இருக்கக்கூடாது அந்த மாற்றம், டிஸ்கண்டினியூஸாக இருக்கக்கூடிய அந்த சேஞ்சஸ் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு வந்து என்ன பண்ணுது, டிரான்ஸ்மிட்டட் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன் நேச்சுரலி ப்ரீடிங் பாப்புலேஷன் மியூட்டேஷன் அக்கர் ஃப்ரம் டைம் டு டைம். இயற்கையாகவே இனப்பெருக்கம் செய்யக்கூடிய உயிரினங்களில் மியூட்டேஷன்றது சம் ரேர் கேசஸில் அக்கர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சர்டைன் ரேராக அது வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தெர் ஆர் நோ இன்டர்மீடியேட்டட் ஃபார்ம்ஸ் அஸ் தே ஆர் ஃபுல்லி ஃப்ளெஜ்டு. மியூட்டேஷனில் எந்த இன்டர்மீடியேட்டட் ஸ்பீசிஸும் உருவாக்க முடியாது. ஏன்னா அப்படின்னா இது ஃபுல்லி ஃப்ளெஜ்டு, ஒரு ஃபுல் ப்ராசஸ். ஸோ இது இன்டர்மீடியேட்டட் ஸ்பீசிஸை இதனால் உருவாக்க முடியாதுன்ட்டாங்க. தென் தே ஆர் ஸ்ட்ரிக்ட்லி சப்ஜெக்டட் டு நேச்சுரல் செலெக்ஷன். இந்த மியூட்டேஷன் அப்படின்றது ஃபுல் அண்ட் ஃபுல்லி இயற்கையோடு வந்து என்ன பண்ணுது, உட்பட்டது. நேச்சுரலி இது வந்து என்னது, ஃபுல்லி மேடப் ஆஃப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ salient feature ஆஃப் மியூட்டேஷன் தியரியில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, மியூட்டேஷன் ஆர் டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன் வந்து ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு டிரான்ஸ்மிட்டட் ஆகும் சொல்லிட்டாங்க. ரெண்டாவது, நேச்சுரலாக ப்ரீட் பண்ணக்கூடிய ஸ்பீசிஸில் சர்டைன் சம் அன்எக்ஸ்பெக்டட் கண்டிஷன்ஸில் இந்த சடன் சேஞ்சஸ் வந்து என்ன பண்ணலாம், ஏற்படலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து மியூட்டேஷன்றது ஒரு ஃபுல்லி ஃப்ளெஜ்டு ஒரு ரோல், அது வந்து இன்டர்மீடியேட்டட் ஸ்பீசிஸை அதனால் உருவாக்க முடியாது. இதன் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மியூட்டேஷன் அப்படின்றது நேச்சுரல் செலெக்ஷனோட கண்டிஷன்ஸ்க்கு வந்து உட்பட்டது. ஓகேங்களா. தே ஆர் ஸ்ட்ரிக்ட்லி சப்ஜெக்டட் டு த நேச்சுரல் செலெக்ஷன். அடுத்து மாடர்ன் சிந்தட்டிக் தியரி. மாடர்ன் சிந்தட்டிக் தியரி அப்படின்னா நவீனமாக இந்த தியரியை வந்து புதுசாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க, உருவாக்கியிருக்காங்க. யாரெல்லாம், சீவல் ரைட், ஃபிஷர், மேயர், ஹக்ஸ்லி, டொபான்ஸ்கி, சிம்ப்சன் அண்ட் ஹேக்கெல் எக்ஸ்பிளைன் த நேச்சுரல் செலெக்ஷன் இன் த லைட் ஆஃப் போஸ்ட் டார்வினியன் டிஸ்கவரிஸ். டார்வினிஸ்க்கு பின்னாடி வந்த கண்டுபிடிப்புகளையும் டார்வினோட கண்டுபிடிப்புகளையும் வச்சு இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நியூவாக மாடர்ன் சிந்தட்டிக் தியரியை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, போஸ்ட்லேட் பண்ணியிருக்காங்க. அக்கார்டிங் டு திஸ் தியரி, ஜீன் மியூட்டேஷன், குரோமோசோமல் மியூட்டேஷன், ஜெனட்டிக் ரீகாம்பினேஷன்
recombination, natural selection and reproductive isolation are the 5 basic factors involved in the process of organic evolution. இந்த 5 basic process தான் புதுசாக என்னது ஒரு ஆர்கானிக் ஃபார்மட் எவல்யூட் ஆகுறதுக்கு காரணம். அப்படியே ஆர்கானிக்னா ஒரு லிவிங் ஃபார்மட் வந்து எவல்யூஷன் புதுசாக உருவாகிறதுக்கு காரணம் அப்படின்னு மாடர்ன் சிந்தட்டிக் தியரியில் சொல்லியிருக்காங்க. பாருங்கள், ஜீன் மியூட்டேஷன். ஆல்ரெடி நமக்கு தெரியும், மியூட்டேஷன்னா சடன் சேஞ்சஸ். ஒரு ஜீனில் வந்து சடன் சேஞ்சஸ் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதனோட ஃபீனோடைபிக் கேரக்டரில் அது மாற்றத்தை உருவாக்கிடும். பாருங்கள், வெரி ஈஸி. ஜீன் மியூட்டேஷன் ரெஃபர்ஸ் டு த சேஞ்சஸ் இன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஜீன். ஒரு ஜீனில் சடன் மியூட்டேஷன் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது ஜீனோட அமைப்பில் மாற்றத்தை ஏற்படுத்திடும். இட் இஸ் ஆல்சோ கால்டு த ஜீன் ஆர் பாயிண்ட் மியூட்டேஷன். இதை நம்ம ஜீன் மியூட்டேஷன் சொல்லலாம், இல்லை பாயிண்ட் மியூட்டேஷன் சொல்லலாம். இட் ஆல்டர்ஸ் த ஃபீனோடைப் ஆஃப் ஆர்கானிசம் அண்ட் ப்ரொடியூஸ் வேரியேஷன் in their offspring. இந்த மாற்றமானது அதனுடைய வெளிப்புற தோற்றத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக அந்த உயிரினத்தில் வந்து என்ன பண்ணலாம், வித்தியாசத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்ஸ் அகெயின் பாருங்கள், ஜீன் மியூட்டேஷன் ரெஃபர்ஸ் டு த சேஞ்சஸ் இன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஜீன். அப்படின்னா ஒரு ஜீனில் திடீர்னு மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா அது அந்த ஜீனோட அமைப்பில் மாற்றத்தை ஏற்படுத்திடும். அதைத்தான் என்ன சொல்கிறாங்க, இட் ஆல்டர்ஸ் த ஃபீனோடைப் ஆஃப் ஆர்கானிசம். இது வந்து அதனுடைய வெளிப்புற தோற்றத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி அண்ட் ப்ரொடியூஸ் த வேரியேஷன் இன் த ஆஃப்ஸ்ப்ரிங். அதன் மூலமாக அந்த ஆஃப்ஸ்ப்ரிங்லேயும் வந்து என்ன பண்ணிடும், மாற்றத்தை ஏற்படுத்திடும் அப்படின்றாங்க. Then next, chromosomal mutation. Chromosomal mutation என்ன? It refers to the changes in the structure of chromosome. குரோமோசோமோட ஸ்ட்ரக்சரில் வந்து என்ன பண்ணுறது, சேஞ்சஸை ஏற்படுத்துறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குரோமோசோம் அப்படின்னா அதில் குரோமோசோமல் ஆர்ம்ஸ் இப்படி இருக்கும், ஆல்ரெடி நமக்கு தெரியும், ஆமாவா? இதில் வந்து இதனோட ஸ்ட்ரக்சரில் சேஞ்ச் ஏற்படுத்துறதுனா என்ன அப்படின்னா ஒரு குரோமோசோமல் ஆமை வந்து என்ன பண்ணிடுறது, டெலீட் பண்ணிடுறது. இப்போ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 குரோமோசோமல் ஆம் இருந்ததுன்னா ஒரு குரோமோசோமல் ஆம் இல்லாமல் இருக்கிறது, தட் இஸ் கால்டு டெலிஷன். அடிஷன் அப்படின்னா என்ன பண்ணிடுறது, 1 more ஆமை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி விட்டுறது, தட் இஸ் கால்டு அஸ் த அடிஷன். டியூப்ளிகேஷன் அப்படின்னா 2 தடவை ரெப்ளிகேட் ஆகிடுறது, சரிங்களா? டியூப்ளிகேட் அப்படின்னா இரட்டிப்படைதல். அண்டு இன்வர்ஷன், தலைகீழாக. இப்போ வந்து ஒரு குரோமோசோம் வந்து இந்த ஃபார்மெட்டில் போய் செட் ஆகணும் அப்படின்னா இந்த ப்ராடர் பார்ட் மேலே போய் இந்த நேரோயர் பார்ட் வந்து கீழே வர்ற மாதிரி இருக்கிறது, தட் இஸ் கால்டு அஸ் த இன்வர்ஷன். தலைகீழாக போய் உட்காந்துக்கிறது. அண்ட் டிரான்ஸ்லொகேஷன், இங்கே உட்கார வேண்டிய இந்த சென்ட்ரோமியரில் போய் உட்கார்றது வேறு இடத்துல போய் ஆல்டர்னேட்டிவாக மாறி உட்காந்துருது. ஸோ இதனாலெல்லாம் அந்த குரோமோசோமோட ஸ்ட்ரக்சரில் வேரியேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன சொல்கிறேன், குரோமோசோமல் மியூட்டேஷன் ரெஃபர்ஸ் டு த சேஞ்சஸ் இன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த குரோமோசோம். ஒரு குரோமோசோம்னா இந்த ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கணும். இதில் குரோமோசோமில் ஏதோ ஒரு பார்ட் டெலீட் ஆயிடுச்சு, இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு பார்ட் ஆட் ஆயிடுச்சு, இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு பார்ட் டூப்ளிகேட் ஆயிடுச்சு, இல்லை தலைகீழாக உட்காந்துருச்சு, இல்லை இடம் மாதிரி உட்காந்துருச்சுன்னா அதனோட ஸ்ட்ரக்சரில் வந்து என்ன பண்ணிடும், மாற்றம் வந்துடும். திஸ் டியூ டு ஆல்டர் த ஃபீனோடைப் ஆஃப் ஆர்கானிசம். இதன் மூலமாகவும் ஒரு ஆர்கானிசத்தோட ஃபீனோடைப்பில் மாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ப்ரொடியூஸ் த வேரியேஷன் இன் த ஆஃப்ஸ்ப்ரிங். இந்த மாற்றமானது அதன் மூலமாக அதனோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் இது வந்து என்ன பண்ணலாம், டிரான்ஸ்மிட்டட் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து ஜெனட்டிக் ரீகாம்பினேஷன். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ரீகாம்பினேஷன்? ஜெனட்டிக் ரீகாம்பினேஷன் அப்படின்னா இட் அக்கர் இன் த மியாசிஸ் ஃபார்மட். மியாசிஸ் அப்படின்னா நமக்கு தெரியும், இது வந்து கேமெட்டிக் ஃபார்மட்டில் வந்து நடக்கக்கூடிய ஒன் ஆஃப் த செல் டிவிஷன். அதை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், மியாட்டிக் செல் டிவிஷன் சொல்கிறோம். பாருங்கள், டியூரிங் மியாசிஸ். இப்போ பாருங்கள், ஜெனட்டிக் ரீகாம்பினேஷன் இஸ் டியூ டு த கிராசிங் ஓவர் ஆஃப் த ஜீன்ஸ் டியூரிங் மியாசிஸ். மியாசிஸில் வந்து ஒன் ஆஃப் தி ஃபார்மட் தான் வந்து என்னது, கிராசிங் ஓவர். அதில் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ரீகாம்பினேஷன் ஃபார்மட் அக்கர் ஆயிடுது. திஸ் பிரிங் அபவுட் த ஜெனட்டிக் வேரியேஷன். இது வந்து மரபு ஜீன்ஸில் வந்து ஒரு வித்தியாசத்தை வந்து என்ன பண்ணிடுது, உருவாக்கிடுது. இந்த இண்டிவிஜுவல் ஆஃப் த சேம் ஸ்பீசிஸ் அண்ட் லீட்ஸ் டு த ஹெரிட்டபிள் வேரியேஷன். இந்த வேரியேஷன் வந்து ஒரு தலைமுறையிலேருந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து என்ன பண்ணுது, டிரான்ஸ்மிட்டட் ஆயிடுது. நத்திங் பட் டியூரிங் மியாசிஸ் டியூ டு கிராசிங் ஓவர் வந்து அக்கர் ஆகுது. அதாவது மியாசிஸில் ஒன் ஆஃப் த ஈவெண்ட் தான் கிராசிங் ஓவர். இதில் வந்து ஜீன்ஸோட அரேஞ்ச்மெண்ட்டில் வந்து என்னது, ரீசஃப்ளிங் ஆயிடுது. ரீசஃப்ளிங் ஆகும்போது வேறு மாதிரியான மாற்றங்கள், இந்த ரீகாம்பினேஷன் ஆகுறதுனால ரெகுலராக இருக்கிற மாதிரி இல்லாமல் வித்தியாசமான ஒரு கேமெட்டோஜென்சிஸ் ப்ராசஸின் மூலமாக இன்னொரு புதுமையான வேரியேஷன்ஸ் உள்ள ஸ்பீசிஸை உருவாக்குறதுக்கு, ப்ரோஜினியை உருவாக்குறதுக்கு என்ன இருக்குது, வாய்ப்பு இருக்குது. டியூ டு சச் ஈவெண்ட் நியூ அலிலிக்
formation happen and after fertilization variation results in the progeny. வித்தியாசம் வந்து ப்ரோஜெனியோட பாடியில் இந்த ரீகாம்பினன்ஸ் மூலமாக வந்து என்ன பண்ணும் உருவாகும் சொல்கிறாங்க. அடுத்து நேச்சுரல் செலெக்ஷன். நேச்சுரல் செலெக்ஷன் டஸ் நாட் ப்ரொடியூஸ் எனி ஜெனட்டிக் வேரியேஷன். இயற்கை வந்து என்ன பண்ணுது, ஆக்சுவலாக உயிரினங்களில் வந்து எந்த விதமான மாற்றங்களும் உருவாகிறதுக்கு அது வந்து என்ன பண்ணாது, அலோவ் பண்ணாது. பாருங்கள், நேச்சுரல் செலெக்ஷன் டஸ் நாட் ப்ரொடியூஸ் எனி ஜெனட்டிக் வேரியேஷன். எந்த விதமான மாறுபாடுகளையும் உயிரினங்களோட உடம்புல தோற்றுவிக்க அதை அலோவ் பண்ணாது. பட் ஒன் சச் வேரியேஷன் அக்கர், சப்போஸ் அப்படி ஏதோ ஒரு இதனால் வேரியேஷன் அக்கர் ஆயிடுச்சுன்னா இட் ஃபேவர்ஸ் சம் ஜெனட்டிக் சேஞ்சஸ். அப்படியே இருந்தால் அந்த 1 or 2 ஃபார்மட்டை மட்டும் அது வந்து என்ன பண்ணிக்கிறோம், வச்சுக்கிறோம். மிச்சதை எல்லாம் அது வந்து என்ன பண்ணிடும், ரிஜெக்ட் பண்ணிடும். ஓகேங்களா? இப்போ நேச்சுரல் செலெக்ஷன்னா டஸ் நாட் ப்ரொடியூஸ் எனி ஜெனட்டிக் வேரியேஷன். எந்த ஜெனட்டிக் வேரியேஷனையும் அது தோற்றுவிக்காது. அப்படியே சம் ரேர் கேசஸ் சர்டைன் சேஞ்சஸ் வந்து அக்கர் ஆச்சு அப்படின்னா இட் ஃபேவர்ஸ் சம் ஜெனட்டிக் சேஞ்சஸ். சில சேஞ்சஸை மட்டும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிச்சுன்னா ரிமைனிங் எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணிடும், ரிஜெக்ட் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா? சில மாற்றங்களை மட்டும் அந்த உயிரினங்களை அது வந்து என்ன பண்ணுது, அனுமதிச்சுக்குது. மற்ற மாற்றங்களை எல்லாம் அது வந்து என்ன பண்ணிடுது, ரிஜெக்ட் பண்ணிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன், ரீப்ரொடக்டிவ் ஐசோலேஷன் helps in the preventing interbreeding between the related organism. இனப்பெருக்க ரீதியாக மாறுபாடு. இப்போ ஒரு குறிப்பிட்ட ஸ்பீசிஸ் இருக்குது அப்படின்னா அது அந்த இனத்தோட ஸ்பீசிஸோட மட்டும்தான் என்ன பண்ண முடியும், மீட்டிங் பண்ண முடியும். இதுதான் ரீப்ரொடக்டிவ் ஐசோலேஷன். தட் மீன்ஸ் வாட் அப்படின்னா, இதில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதமான இந்த ரீப்ரொடக்டிவ் ஃபார்மட்டில் ஐசோலேட்டிங் மெக்கானிசம் இருக்குது. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கேமெட்டிக் ஐசோலேஷன் சொல்லலாம். ஸ்பெர்மட்டோசோவா, போலன் கிரைன்ஸு, போலன் டியூப்ஸு அந்தந்த ஸ்பீசிஸ்க்கு ஆப்ட் ஆகிற மாதிரி தான் அந்த ஸ்பீசிஸோட ஃபார்மட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ மில்லியன்ஸ் ஆஃப் இன்செக்ட்ஸ் இருக்குது, அது அந்தந்த ஸ்பீசிஸோட மட்டும்தான் மேட் பண்ணுற மாதிரியும் அதனுடைய ஃபார்மேஷனும் அதனுடைய என்னது ஸ்பெர்ம்ஸும் இருக்கும். அதே மாதிரி ஒரு ஃப்ளார்லேருந்து போலன் கிரைன் வந்து டிரான்ஸ்மிட்டட் ஆகி போச்சு அப்படின்னா அது ஆப்டான ஃபீமேல் ஃப்ளாரில் தான் அது போய் வந்து என்ன பண்ணும், ஸ்டிக் ஆகி அது வந்து என்ன பண்ணும், ஃபர்டிலைஸ் பண்ணும். அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பீசிஸ்க்கும் ரீப்ரொடக்டிவ்லி வந்து என்ன ஆயிருக்கு, ஐசோலேட்டட் ஆயிருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த செஷனில் நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக நிறைய தியரிஸ் பற்றி பார்த்தோம். ஃபஸ்ட்டு நம்ம லாமார்க்கோட தியரியில் யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தியரி, ஒரு ஆர்கனை பயன்படுத்திக்கிட்டே இருந்தால் வளரணும், பயன்படுத்தலைன்னா அது டீஜென்ரேட்டட் ஆகுன்றதுக்கு ஜிராஃபியையும் ஸ்னேக்குமே எக்ஸாம்பிளாக பார்த்தோம். அடுத்து ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் த அக்யூர்ட் கேரக்டர்ஸ் பற்றி லாமார்க் சொன்னார். அது ஆகஸ்ட் வைஸ்மேன் வந்து மைஸோட எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக டிஸ்ப்ரூவ் பண்ணிட்டாரு. அடுத்து டார்வினோட செலெக்ஷன் தியரிஸ் பார்த்தோம். அது டார்வின் அப்படின்றவர் ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் அப்படின்ற புக்கில் நேச்சுரல் செலெக்ஷன்ஸ் பற்றி நிறைய சொல்லியிருந்தார். அதில் அவர் ஓவர் ப்ரொடெக்ஷன் ஆர் ப்ரோ டிஜபிலிட்டி அப்படின்ற அளவிற்ற பிறப்பித்தல் தன்மை ஒவ்வொரு உயிரினத்துக்கும் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தார். ஒரு ஸ்பீசிஸ் சர்வே பண்ணணுன்னா அது ஸ்ட்ரகிள் பண்ணணும் அப்படின்றத ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸ்டிங்ஷனில் 3 டைப்பில் இன்ட்ரா, இன்டர் அண்ட் ஸ்ட்ரகிள் ஃபார் த என்விரான்மெண்ட்டில் சொன்னார். யூனிவர்சல் அக்கரன்ஸ் ஆஃப் த வேரியேஷன்ஸ் பற்றி பார்த்தோம். தென் அடுத்து நம்ம என்ன பார்த்தோம், ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் பை நேச்சுரல் செலெக்ஷனில் லாமார்க்கோட எக்ஸாம்பிளை டார்வின் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாருன்னு சொல்லி பார்த்தோம். அப்போ டார்வினோட தியரிக்கான அப்ஜெக்ஷன் சொல்லி பார்த்தோம். அடுத்து நியோ டார்வினிசஸை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா மியூட்டேஷனோட ஹியூகோ டியூவரிஸ் ஓட தியரியை பற்றியும் அதில் லாமார்க் அண்ட் டார்வினோட கான்செப்ட் பற்றியும் பார்த்தோம். ஃபைனலி வந்து நம்ம மாடர்ன் சிந்தட்டிக் தியரியில் சீவல் ரைட்டு, ஃபிஷர், மேயர், ஹக்ஸ்லி, டொபான்ஸ்கி, சிம்சன் அண்ட் ஹெக்கேல் இவங்க வந்து டார்வினிசத்துக்கு பின்னாடி வந்த கருத்துக்களையெல்லாம் வச்சு இவங்க ஒரு தியரிஸை சொன்னாங்க. அதில் 5 பாயிண்ட்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். gene mutation, chromosomal mutation, genetic recombination, natural selection and reproductive isolations பற்றி பார்த்துருக்கோம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.